என்ன ஐயா கேட்டீங்க? பசித்திரு தனித்திரு விழித்திரு. அந்த பசித்திரு தனித்திரு விழித்திருன்றது மூணு மூணு ஸ்டெப்பாக வந்து சரவணானந்த சாமி சொல்லுவார். முதல் ஸ்டெப்பு நமக்கு அது பார்த்து அந்த வார்த்தை மகா வார்த்தையை பார்த்த உடனே பசியோடு இருக்கணும், தனிமையில் இருக்கணும், தூங்காமல் விழித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது. ஆனால் அது அப்படியே உள்வாங்கிட்டு சடனாக இது பண்ணோம்னா நமக்கு லைஃபே இப்போ நஷ்டமாயிடும். ஏன்னா வள்ளல் பெருமான் பசி கண்டவுடன் தடையில்லாது உடனே உணவு கொடுக்கும்னு சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் வள்ளல் பெருமான் சிபாரிசு பண்ணுறது பார்த்திங்கன்னா காலையில் உண்ணாமல் 11-12 மணிக்கு சாப்பிடணும்னு சொல்கிறார். காலையில் வந்து இந்த முக்கூட்டு சுரணமோ இல்லை அது ஒரு நிறைய சொல்கிறார். சீந்தில் இதில் வல்லாரை மிளகு இதெல்லாம் பாலில் பக்குவப்படுத்தி அதை கொஞ்சம் சிறிதாக உள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பொதுவான ஒரு முறை. அது 12 மணிக்கு சாப்பிட்டு 12 மணிக்கு நல்லா சாப்பிட்டுக்கலாம். அது கூட வயிறு மட்டும் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டு இருக்கணும். இரவு வந்து 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். அது எவ்வளோ இருக்கணும்னா மதிய உணவில் பாதி இருக்கணுன்றார். சரி, இது வந்து கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது 1.5 வேளையை கட் பண்ணிடுறார். இப்போ சாதாரண நம்ம 3 வேளை சாப்பிட்றோம் தேவையான அளவுக்கு, அதில் 1.5 வேளையை கட் பண்ணிடுறோம். இதில் என்ன பிரச்சனைன்னா இதை வந்து சன்மார்க்கம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது. உடல் உழைப்பில் இந்த மண்ணில் வேலை செய்கிறவங்க, வயல்வெளியில் வேலை செய்கிறவங்க, ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஆற்றல் நிறைய தேவைப்படுது. அவங்க காலையில் சாப்பிடாமல் 8 மணிக்கு டியூட்டி போனால் கண்டிப்பாக வேலை செய்ய முடியாது. அப்போ அதுக்காக வேலையை விட்டுட முடியாது. அதனால் அவங்களும் இதை வந்து கட்டாயம் இப்படி தான் செய்யணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு சாதகன் அந்த மாதிரி செஞ்சால் அது இதாகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஆற்றலுக்காக நாம் சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா வாழ்க்கையை நடத்த முடியாது. அதனால் தேவையான அளவுக்கு நமக்கு ஆற்றல் எவ்வளோ தேவைதோ அதை சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போ எதுக்கு சொல்கிறோம்னா இந்த பசித்திரு அப்படின்றத அப்படியே உள்வாங்கிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி செய்து உயிரும் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் உயிர் விட்டுருக்காங்க. வரலாறு சொன்னார், பசித்திரு நான் ஒரு வேளை தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது வந்து நமக்கு அகநிலை எந்த அளவுக்கு பக்குவப்பட்டு இருக்கோ அந்த அளவுக்கு உணவும் தானாகவே கம்மியாகும். நாமளாக வாலண்ட்ரியாக குறைச்சோம்னா உடல் சக்தி எழுந்து நஷ்டமாயிடும். அதனால் அதான் சாமி சொல்லுவார், அகம் பழுக்க பழுக்க புற தேவை வந்து குறைஞ்சிரும் தானாகவே, அவங்களுக்கு தேவைப்படாது. இப்போ வள்ளல் பெருமான் பார்த்திங்கன்னா தொழுவூர் வேலாயுத முதலியாருடைய குறிப்பு பிரகாரம் பார்க்கும்போது வள்ளல் பெருமான் வந்து இவர் உபவாசம் அடிக்கடி உபவாசம் இருப்பார். ஒரு முறை உபவாசம் இருக்க தொடங்கில் 6 மாத காலம் அதை பின்பற்றுவார். இந்த காலகட்டத்தில் அவர் சிறிது தேனும் சிறிது வெந்நீர் மட்டும்தான் அருந்துவார். 6 மாதம் இது அடிக்கடிக்கு அவர் கடைபிடிப்பார்றார். அவன் மற்ற நாள்களில் உணவு உண்ணும்போது ஒரு வேளை தான் சாப்பிடுவார். அது வந்து ஓரிரு கவலத்தோடு திருப்தி அடைவர். நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓரிரு இது வந்து தொழுவூர் வேலாயுத முதலியார் குறிப்பில் இருக்கு. வள்ளலார் வந்து இது மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதம் உபவாசம் இருப்பார். அந்த விரதம் அதில் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துக்க மாட்டார். கொஞ்சோண்டு தேனும் கொஞ்சோண்டு வெந்நீர் மட்டும்தான் சாப்பிடுவார். ஏன்னா அவர் வந்து கருவிலே அருள் பெற்றவர். ஏன்னா அருள் விளக்க மாலையில் சொல்கிறார், தாய் முதலரோடு சிறு பருவத்தில் தானே தில்லை தளத்திடை திரை தூக்க தரிசித்த போது வேய்வகை மேல் காட்டாதே எல்லாம் வெளியாக காட்டிய பொருளே அப்படின்றார். 6 மாத குழந்தையில் அவங்க குழந்தையை தூக்கிட்டு போகிறது நடராஜ் சிதம்பரராஜ் போகிறது வழக்கம். அப்படி போகும்போது கற்பூர தீபாராதனை காமிக்கும்போது இந்த குழந்தை கலகலகலன்னு சிரிக்குது. இது புற வரலாறு. ஆனால் வள்ளல் பெருமான் தானே சொல்கிறது தானே அது இதாகும். அந்த இது 6 மாத பருவத்திலேயே வந்து இறைவன் வந்து எல்லா உண்மையும் எனக்கு வெட்டு வெளிச்சமாக காமிச்சிட்டாரு. வேய் வகை மேல் அப்படின்னா
மேல் கூரையில் ஒரு வீடு கட்டுறோம்னா 4 பக்கம் சுவர் எழுப்பிட்டு அப்புறம் கூரை போடுவாங்க. அப்போ தான் வந்து மழை, காற்று, புயல், தூசிலாம் வராமல் இருக்கும். கூரை போட்டு மூடிடணும். அந்த மாதிரி மூடாமல் எனக்கு எல்லாம் வெள்ளிடை மலை என எல்லா உண்மையும் தெரிவித்தா எப்போ? 6 மாதத்தில். அதனால் வள்ளல் பெருமான் சொல்கிறதெல்லாம் நமக்கு தானே தவிர அவருக்கு கிடையாது. அவர் வந்து சாப்பிடாமே, அவருக்கு சாப்பாடு தேவையில்லை. தொழுவூர் வேலாயுத மொழியாரெலாம் அவருடைய இப்போ பேரறிவுக்கு எட்டந்து எழுதி வச்சிருக்கார் தவிர அவருக்கு அது தேவையில்லை. அதனால தான் மற்ற நாள்களில் சாப்பிடும்போது ஓரிரு கவலத்தோடு திருப்தி அடைவர். ஒரு கவலம் வாய்க்குள்ளே போச்சோன்னா அதுவே அவருக்கு வந்து ரொம்ப பெரிய இதாகிடுமா, வயிறு ரொம்பிடுமா. இது ஒரு குறிப்பு. எதுக்கு சொல்கிறோம்னா பசித்திருன்றது அது வேறு. அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இன்னொன்று, அதனால் ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். ரொம்பவும் வயிறு முட்டை சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வந்தால் தவம் செய்ய முடியாது, இரவு நினைக்க முடியாது. ஆக சாப்பிட தூங்க சாப்பிட தூங்க இப்படியே காலம் ஃபுல்லாக போயிடும். அதனால் பார்த்து நம்ம செய்யணும். அவங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குறைவாக சத்தான பொருள் குறைவாக சாப்பிட்டுக்கிட்டால் அது நலம் தரும். ஆற்றல் கொடுக்கக்கூடிய சத்தான பொருள் வெஜிடபிள்ஸே நிறைய இருக்குது. அதை வள்ளலார் நிறைய இது பண்ணி கோடிட்டு காமிச்சிருக்காரு. அதை சாப்பிட்டாலே வந்து நிறைய சாப்பிட்ணுன்றதை விட கொஞ்சமாக சாப்பிட்டாலே அந்த சக்தி கிடைக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் அதை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டா அதுதான் விவேகம். இதுதான் சுத்த சன்மார்க்கில் சொல்கிறது. இருங்க, இது அடுத்த ஸ்டெப்புக்கு அப்புறம் போவோம். இப்போ தனித்திருன்னு சொல்லிட்டு வரலாம். இது எப்போவுமே நம்ம திண்ணை மேலே உட்காந்துக்கின்னு பேசிக்கின்னு அல்லது சத்விசாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 5-6 பேர்கிட்ட உட்காந்து நாள் முழுக்க பேசிட்டுனாலும் அந்த பக்கம் இருக்கிற கடவுள் உண்மையை இந்த பக்கம் மனோ விசாரத்தினால ஒன்றுமே நாம் உணர முடியாது. பேசலாம், உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லலாம், அடியன் கருத்தை நாம் சொல்லலாம். இது மனதில் போய் தங்கும், ஆனால் அனுபவத்துக்கு வராது. அனுபவத்துக்கு வரணும்னா நாம் முயற்சி செய்து தனு கரணாதிகள் கடந்து உள்ளே போனோம். அது தியானத்தின் மூலம் தான் போனோம். அதனால் எப்போவுமே கூட்டத்தில் இருந்து பழகாமல் வள்ளல் பெருமான் 4 ஒழுக்கத்தில் சொல்லிவிட்டு ஈதன்றி இடம் தனித்திருத்தல் முதல்ல சொல்லுவார். இடம் தனித்திருத்தல், பாடி பணிதல், பக்தி செய்திருத்தல், இதில் பலகால் பழகணும். அதில் இடம் தனித்திருத்தல் ரொம்ப முக்கியம். தனியாக உட்காந்துங்க, எங்கேயாவது யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப நேரம் இல்லை, நீங்கள் 1/2 மணி நேரம் உட்காந்தாலும் போதும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸாலும் தனிப்பட்ட இடமில் உட்காரணும். அது இன்னொரு இடத்துல வள்ளல் பெருமான் கூறி ஏகாந்தமாக ஓரிடம் பற்றி கடவுளை நினைத்து தோத்திரம் செய்து கொண்டிருக்க வேண்டும். பிறர் மெச்சிக்க பாடுறதில்லை, கடவுள் மெச்சிக்க. கடவுள் வந்து இறங்கணும், அவர் மனதில் நமக்காக இறங்கணும். தனிப்பட்ட இடத்துல உட்காந்து நீங்கள் கத்தியோ பாடலாம், கடவுளை கேட்குற மாதிரி, இல்லை மனசுக்குள்ளே பாடலாம், இல்லை மெதுவாக பாடலாம். அது எப்படி நம்முடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி. அதனால் இடம் தனித்திருத்தல் ரொம்ப முக்கியம். அவ்வப்போது நமக்கு கடமையெல்லாம் முடிச்சுட்டு டைம் கிடைக்கும் போது விவகாரம் பண்ணாமல் தனியாக இருக்கணும். அதுதான் தனித்திருத்தல். ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு நிலை தான். அடுத்தது விழித்திருத்தல். விழித்திருத்தல்னால் தூங்காமல் விழித்திருக்க முடியாது. வள்ளல் பெருமான் சொல்கிறது 12 மணி முதல் 3 மணி வரையில் தான் தூங்கணும். ஆனால் ஒரு செங்கல் சூழ போடுறவன், கட்டடம் கட்டுறதுல செங்கல் எடுத்து பலு எடுத்து கொடுக்குறவங்கெல்லாம் 8 மணி நேரம் தூங்கணும். வேறு வழியே கிடையாது. நல்லா தூங்கினா தான் அவன் போய் மறுநாள் வேலை செய்ய முடியும். ஏன்னா தூங்கி எழுந்தாலே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆற்றல் கிடைக்கும். அதனால் 8 மணி நேரம் தூங்குறவன் ஒரு சன்மார்க்கத்தை பற்றி விருப்பங்கிறவன் 1 மணி நேரம் முதல்ல குறைச்சிக்கணும். ஆனால் 8 மணி நேரம்லாம் நமக்காக நாம் வந்து இந்த வயிற்றுக்காக நம்ம பழைக்கிறது 8 மணி நேரம், 1 மணி நேரம் குறைச்சிக்கலாம். அதனால் ஒன்றும் இதாகிடாது. அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூட ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும். ஆஃபீஸ் ஒரு தலைக்கு மேலே இருக்குது. அவன் வந்து 8 மணி அந்த இது நித்திய கருமுதி படித்து வள்ளலார் சொன்னார், 12 மணிக்கு தூங்குறேன் 3 மணிக்கு எழுந்துக்கிறேன் பண்ணான்னா அவன் அங்கே போய் ஃபைலை ஒழுங்காக அங்கே போய் தூக்கமாக வரும், கடமையை செய்ய முடியும். அவன் என்ன பண்ணலாம், 6 மணி நேரமாக குறைச்சிக்கலாம். ஏன்னா அவனுக்கு உடல் உழைப்பு கம்மி. திடீர்னு 3 மணி நேரமாக குறைக்க முடியாது. 6 மணி நேரமாக இன்னொரு 1 மணி நேரம் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணணும், இன்னொரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா
6 மணி நேரம் குறைக்கலாம். அது வந்து பழக்கத்தில் வந்துடும், ஒரு விழிப்புணர்வோடும். சரி, இது வந்து 3. அடுத்த ஸ்டெப்பு வந்து டோட்டலாக மாறும். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இதில் நடுவில் இருக்கிறது தான் முதல்ல வரும். நடுவில் இருக்கிறது தனித்திருத்தல்னா அதுக்கு வள்ளல் பெருமானுடைய குறிப்பிலிருந்தே ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அதாவது இந்த ஜீவன், ஆன்மா, இது ரெண்டுத்துக்கும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறோம். இது ரெண்டும் ஒரு சேர்ந்து ஒரு பறக்கும் தட்டு மாதிரி. ஆன்மான்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு பறக்கும் தட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரே தட்டு. இது நான் ஒரு இமேஜினேஷன் சொல்கிறேன். ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணிய ஒரு பறக்கும் தட்டு வானத்தில் இருக்குது. அதுக்கு 2 பக்கம் ஈல் தானே. ஒரு கீழ்ப்பக்கம் எதை பார்த்துக்கிட்டு இருக்கு? பூமி, மண்ணை பார்த்துட்டு. மேல் பக்கம் ஆகாயத்தை பார்த்துருக்கு. அதே மாதிரி தான் இப்போது மேல் பக்கம் ஆன்மா இருக்குது. அது வந்து இறைவனோடு இருக்குது, பட்டு உணரலை. தன்னோடு இறைவன் இருக்கிறாங்க, அது உணராமல் இருக்குது. அதுதான் பிரச்சனை. ஆனால் கடவுளோடு தான் அது இருக்க முடியும். கடவுள் ஆன்மாவுக்குள்ளே தான் தங்க முடியும். பொது வந்து தங்குமிடம் போச்சு. ஆண்டவருக்கு வேறு இடமே கிடையாது. சிற்றவையில் தான் அவர் தங்கி திருநடனமே புரிய முடியும். சிற்றவையில் புரிஞ்சால் தான் அந்த உலகமெல்லாம் விளங்கும். அந்த சிற்றவை தான் நீங்கள், நான், ஆன்மா தான் சிற்றவை. ஆனால் நமக்குள் நாம் தான் கடவுள் இருக்கிறார்ன்றத கடவுளுக்கு தெரியும். தன்னோடு ஆன்மா நம்ம கூட இருக்குது, அதுதான் ஆலயமாக இருக்குது. ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்குது, அதுதான் ஆன்மா. இது மேல் பக்கம். ஆனால் தட்டுன்றது ஒன்று தான். இதுக்கு கீழ்ப்பக்கம் இருக்கிறது ஜீவன். அந்த ஜீவன்றது என்னென்னா, ஆன்மா விழிப்பு நிலையில் இல்லை. இப்போது அது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது அல்லது சத்த நிலையில் இருக்குது. அதனால தான் நம்மெல்லாம் பார்த்து வள்ளலார் சத்தார் அப்படின்னு சொல்கிறார். சத்தவரெல்லாம் சிரித்தாங்க எழுதுறல் அத்தகை காட்டி அற்பெருஞ்சோதி, இறந்தவர் எழுக என்று எழுப்பிட அறந்துணை எனக்கருள் அற்பெருஞ்சோதி. அப்போ இறந்தவர் சத்தவர்னால் நாம் கண்ணில் பார்க்குறோம் செத்து போனோம், அவங்கள எழுப்புறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த சத்தவர் கிடையாது. சத்தவர்ன்றது நம்மலாம் ஆன்மா நமக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆன்மான்னா என்னான்னு கேட்குறோம். அதாவது பரவாயில்ல, இன்னொருத்தர் ஆன்மானா இன்னும் ஒன்றும் இல்லை, பகுத்தறிவு வெளிப்பட்ட காலம். இந்த காலத்தில் போய் இல்லாத ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் பண்ணுறான். அவனுக்கு அந்த கருத்தை சொல்கிறது கூட ஆன்மான்ற சத்து பொருள் தேவைப்படுது. இல்லைன்னு சொல்கிறது கூட அந்த சக்தியிலேருந்து தான் அவனால் பேச முடியும். அப்போது அதை வெளிப்படைய செய்யறதுக்கு அந்த ஆன்மாவையை விரிவுபடுத்தி இந்த பக்கம் ஜீவனாக உருவாக்கி அதுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்துட்றார். அது வந்து செயற்கை விழிப்பு நிலை கொடுத்துட்றார். இயற்கையான விழிப்பு நிலை வர்றதுக்காக செயற்கை விழிப்பு நிலை வச்சு உலக அனுபவத்தின் மூலம்தான் அது சிறிது சிறிதாக விழிப்படையும்படி விதி செய்கிறார், ஒரு நியதி செய்கிறார். அந்த ஜீவன் வந்த பிறகு அந்த ஜீவன் வந்து மனம், தேக புலன்கள் இதோட தொடர்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதன் மூலம்தான் உலக அனுபவங்களை 2ஆக பிரிது, இன்பம் துன்பம். இந்த இன்ப துன்ப அனுபவங்கள் மூலம்தான் இன்பம் அது ஒரு அடி, துன்பம் அது ஒரு அடி, ரெண்டுமே அடி தான். இந்த மத்தளம் மாதிரி 2 பக்கம் அடிக்கிறாங்களா கல்யாணம் மேலும், ஒரு பக்கம் இன்பம் ஒரு பக்கம் துன்பம். இந்த 2 அடியின் மூலமாக தான் அது பல கோடி பிறவிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நமக்கே தெரியாமல் அந்த ஆன்மா வந்து கொஞ்சம் அணுவாக விழிப்படையுது. மனித பிறவியிலேயே 300-400 பிறவிகள் தேவைப்படுதான். அதுக்கப்புறம் தான் அணுவாக வந்து தான் கடைசி நிலையில் வருது. ஆக எதுக்கு சொல்ல வர்றோம்னா, வள்ளல் பெருமான் குறிப்பு ஜீவன் அந்தகரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கும். இது வள்ளல் பெருமான் குறிப்பு. ஜீவன் அந்தகரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கும். ஆன்மா தனித்தே இருக்கும். இந்த உடம்புல இருந்தாலும் அதனுடைய இருப்பிடமே செப்பரேட்டு. அதை பற்றி சொல்ல முடியாது. அது காரணம் அது ஆதாரமற்ற ஒரு நிராதார நிலையில் அது விளங்குது. அது வந்து அருட்பெரு வெளிக்குள்ளே அது இருக்குது. அதனால் அது தனித்தே இருக்கும். நீ அதுவாக இரு. அதை விசாரம் செய்து தான் நாம் உண்மையில் அந்த ஆன்மாவாக தான் இருக்கிறோன்றதை அறிந்து நீ தனித்து இரு. இந்த ஜீவன் முதலான கூட்டங்களோட சேர்ந்துடாத. நீ அங்கிருந்தே செயலாற்று.
அதுதான் ஜீவனாக இருந்து அது மனம் கொண்டு விளங்குதுன்றதை உணர்ந்து அகமிருந்து அனகமாக வாழ்வாய். முதல்ல உன்னை நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறார். ஜீவன் அது ஒரு அக்னி தத்துவம், மனம் காற்று தத்துவம், இந்த உடம்பு மண் தத்துவம் ப்ளஸ் நீர் தத்துவம். ஆக நீ தனித்திருன்னு சொல்கிறது, நீ ஆன்மா நான் தேகம் நான் என்ற உணர்வை விசாரத்தால் விளக்கி கொண்டு ஆன்மா நான் அப்படின்ற ஆன்மா தான் நான், அந்த ஆன்மா கூட நான் அல்ல, அது கடவுளுடைய சிறு வடிவம் அப்படின்று நீ தனித்தே இரு, நீ மாத்திரமாக இரு. நீ கூட்டத்தில் இருந்தாலும் சரி தனித்திருந்தாலும் சரி நீ அந்த ஆன்ம சொருவியாய் இருந்து வாழ்ந்து வா. அதான் இப்போ இதுக்கு என்ன முயற்சி பண்ணணுன்றதை முன்னாடி பசித்திரு. இதுக்கான உனக்கு ஒரு முயற்சி, அதிதீவிர விருப்ப முயற்சி இருந்தால் தான் அந்த தனித்திருக்க முடியும். அது கூட கடவுளுடைய அருள் இருந்தால் தான் முடியும். அப்போ அந்த கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டுறதுக்கு நாம் பசித்திருக்கணும். இறைவன்கிட்ட உருகி தனித்திருந்து விண்ணப்பம் செய்து, இறைவா இந்த நிலையில் என்னை வச்சிருக்காத, இந்த உடல் தான் ஆணுன்ற நிலையில் என்னை வச்சிருக்காத, அஞ்ஞானத்தில் வச்சிருக்காத, இந்த திரையை நீக்கி விடு, கடைக்கண் பாருன்னு தோத்திரம் செய்வதும் தியானம் செய்வதுமான ஒரு முயற்சியில் இருந்து கொண்டே இருக்கிறதும் அதுதான் அந்த இதுதான் பசித்திரு. அந்த அடுத்தது அப்படி ஆண்டவருடைய அருள் கிஞ்சித்து கொஞ்சம் கிடைக்கும் முதல்ல. அப்போது ஜஸ்ட் அப்பப்போ இறைவன் அதை தொட்டு காமிப்பார். தொட்டு காமிச்சு திருப்பி மறைச்சிடுவார். ஏன் மறைக்கிறாருன்னா அதை நீ சுயானுபவத்தில் தான் அது கொண்டு வரணும். சுயானுபவத்தில் வராமையே நம்ம முயற்சிக்கு பலன் நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்பேஸை தொட்டு காமிப்பார். ஸ்பேஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அந்த இடத்த அது சித்தாகாசமாக தான் நாம் இருக்கோம். அணுத்துவமான சித்தாகாசம்தான். அங்கிருந்து தான் நாம் இருக்கிறேன் 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 அப்படின்ற ஒரு உணர்வு சுடர் நம் தலை மத்தியத்திலிருந்து, ஆனால் அடுத்த வெட்டி பார்த்தாலாம் தெரியாது. ஏன்னா அது நிராதார நிலையில் இருக்குது. அங்கிருந்து தான் இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன்ற ஒரு அந்த உணர்வு வந்துக்கிட்டே சுடர் போல் வந்துக்கிட்டே இருக்கும். அது தொட்டு காமிச்சு திருப்பி மறைச்சிடுவார். அது ஒரு ப்ராசஸ். ஏன் மறைக்கிறாருன்னா நீ ஆர்வம் வரணும் உனக்கு. ஐயா ஏன் மறைச்ச, தயவுசெய்து திரையை பர்மனண்ட்டாகவே அதை நீக்கிடு அப்படின்னா நீ ஜீவகாருண்யம் பண்ணிட்டு வந்தால் தான் அதை பர்மனண்ட்டாக நீப்பேன். ஏன் சாமி ஜீவகாருண்யம் பண்ணன்னா நீ எல்லா உயிர்களையும் நான் இருக்கிறேன் அப்படின்ற நீ அறிந்தால் தான் உன் உயிருக்குள்ளே நான் இருக்கிறேன்றதை நீ உணர முடியும். காரணம் நீ மட்டும் நீ அல்ல, எல்லாமே சேர்ந்து ஒன்று தான். அதனால்தான் அருளே நான் அறிவாய் என்று சொல்லாமல் அருளே நாம் அறிவாய். 800 கோடி மக்களும் ஒரே ஒரு இடத்துல தான் தங்கியிருக்கும். அதுதான் சிற்றபை. ஒரு ஆன்மாவுக்குள்ள பிரபஞ்சத்தில் இருக்கிற அனந்த ஆன்மாக்களும் அதில் அடங்கிடுது. இதுதான் சீக்ரெட். அதனால்தான் சிற்றபைன்றது தான் அங்கிருந்து தான் நமக்கு இருக்கிறேன் 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 அப்படின்ற உணர்வு வருது. சிற்றபை அப்படின்னாலும் சித்தாகாசம் அப்படின்னாலும் சிதம்பரம்னாலும் சிற்றம்பலம்னாலும் ஒரே அர்த்தம்தான். இப்போ சித்தபை சபைன்னு என்ன? ஆலயம், கோயில், கடவுளுடைய இருப்பிடம். சித்து அப்படி சித்து ஆகாசம். சித்து அப்படின்னா அறிவு, ஆகாசம்னா ஆகாயம். சித்து ஆகாசம்னா அறிவு ஆகாயம். சித்து அம்பரம், சித்துன்னா அறிவு, அம்பரம்னாலும் ஆகாயம். சிதம்பரம். சிற்றம்பலம் அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு விதமான பொருள், சிறிய அம்பலம். உலகத்தில் சிறிய அம்பலம். உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் சின்னதாக எங்கே இருக்குது, எங்கே பார்த்துருப்பீங்க? ரொம்ப ரொம்ப சிறிய கோயில். உலகத்திலேயே எங்கேயும் அந்த மாதிரி கோயில் கூடாது. ரொம்ப சிறிய கோயில். இல்லை, அதை விட்டுடுங்க, வெளியில் சொல்கிறேன். வெளியில சிறிய கோயில்னா எனக்கு சூரியன் ஆகாயம், அது பெரிய கோயில். இல்லை, இந்த சுடுகாட்டில் ஹரிச்சந்திரன் கோயில் கூட சின்னதாக ஒரு இது கட்டி அதுக்குள்ளே சிலை வச்சுருவாங்க. ஒரு அரச மரத்தை கீழே பிள்ளையார் பார்த்திங்கன்னா
அப்படியே வச்சுருப்பாங்க. மேலே வந்து ஒரு சின்ன இது போட்டிருப்பாங்க. அது ஒரு கோயில் தான், அங்கேயும் கடவுள் இருக்கார் இல்லைங்களா. ஆனால் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது சிற்றபைன்றது அணுவடிவம். ஒரு குண்டூசி நுனி இடம் எவ்வளோ பெருசாக இருக்கும், குண்டூசி நுனியில் கொசு கூட உட்கார முடியாது. அந்த இடத்துல லட்சத்தில் ஒரு பங்கு தான் ஆன்மாயிடம். இது ஒரு உதாரணம். அதுதான் சிறிய அம்பலம், சிற்றம்பலம், சிறிய சபை, சிற்றபை. அதுதான் வந்து சிற்றம்பலம்ன்றது. இது மிக 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 நுண்ணிய நுண்ணுணர்வு நிலை, உள்ளுணர்வு நிலை. அது ஒரு உணர்வு தான். அது வந்து அந்த உணர்வுக்கு உணர்வாக இருக்கார். இதை வந்து அருட்பிரகாச மாலை 47வது பாடலில் சொல்வார். உணர்வுக்கு உணர்வு தரும் இணையடிகள் வருந்த. அந்த உணர்வு தான் சிற்றபை. அது என்ன வண்ணத்தில் இருக்குன்னா, நான் அப்படின்ற வண்ணத்தில் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காகவே அதை நான் தான் சொல்கிறோம். அது அந்த சிற்றபை என்றது அனாதியானது, அது கடவுளுக்கு சொந்தமானது. அதனுடைய என்ட்ரன்ஸ் வந்து நான் என்ற வண்ணத்தில் அது விளங்கும். இருங்க, இதை முடிச்சிடலாம், இந்த பசித்திரு தனித்திரு எடுத்து. அப்போது இந்த ஒரு நுண்ணுணர்வு நிலையில் நாம் தனித்து இருக்கணும். அதுக்கப்புறம் விழித்திருன்னா இந்த ஒரு காட்டி கொடுத்துட்டு நம்ம முயற்சிக்கு ஏற்ற மாதிரி அணு அணுவாக அது விரிவு செய்வார். அது வந்து சிற்றபை தியானத்தினால்தான் முடியும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை முதல்ல காட்டி கொடுப்பார். அவரை முதல்ல காட்ட மாட்டார். என்னை காட்டி எனக்குள் இருக்கும் நின்னை காட்டியே. அதனால் நம்ம தான் முதல்ல நம்ம தெரியும். அதாவது உயிரனுபவம் உற்றிடில் அதனிடத்தே ஓங்கும் அருளனுபவம் விட்டுரும். உயிரனுபவம் வந்துச்சானாலே பக்கத்துலேயே அருள் அனுபவம் இருக்குது, அதுக்குள்ளவே இருக்குது. அருள் அனுபவம்ன்றது கடவுளுடைய அனுபவம். ஆக அதுக்கு முன்னாடி ஆன்மா தான் நாம் நம்முடைய உண்மையான அகவடிவம்ன்றதை அது அவனருளாலே நாம் அவர் உணரும். காரணம் அந்த ஆன்மா சிறுவடிவம் கூட கடவுளுடையது தான். அதனால் சொல்லுங்கய்யா. எனக்கு வந்து பசித்திரு விழுத்துன்றது நீங்கள் வந்து ஒரு சன்மார்க்கி, பாதி சன்மார்க்கியா இருக்கிற எங்களை மாதிரி ஆளுக்கு அது புரியும். ஆமாம். பசித்திரு தனித்திரு விழித்திருனா, பசித்திரு அறிவு பசியோடு அறிந்து கொள்ளும் பசியோடு பசித்திரு, தனித்திரு தனித்திரு விழித்திரு. இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சொல்லணும். 6ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸில் சொல்லிவிட்டு அவன் ஏதாவது பண்ணிவிட்டு உடம்பு கெட்டு போச்சான்னா அவங்க அப்பா அம்மா அடிக்க வந்தான், அப்புறம் ஸ்கூலுக்கே நம்மளை அனுமதிக்க மாட்டாங்க. எதை யாருக்கு எப்போ சொல்லணுமோ அதை சொல்லணும். நீங்கள் எவ்வளவோ கருத்து இருக்குது, எல்லா உயிரும் புற்று வாழ்க நினைங்க, அதை தான் 6ஆம் கிளாஸ் பையனை சொல்லணும். காலையில் எழுந்த உடனே ஒரு 5 நிமிடம் ஒரு தீபத்தை நினைங்க. புருவமதி கூட ஒன்று சொல்லக்கூடாது. ஒரு தீபச்சுடரை கடவுளாக நினச்சிக்கிட்டு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்புதம், ஒரு பொதுவான அற்புதமான அந்த ஒரு மந்திரத்தை கடவுள் கருணையே வடிவாக இருக்கார், பேரன்பே வடிவாக இருக்கார் நினச்சி நீங்கள் பாட புக்கை படிங்க. அவ்வளோதான் அவனுக்கு சொல்லணும். அது மனசில் தங்கிட்டு அவன் வந்து அதுக்கப்புறம் நம்ம வேலை கிடையாது, அது இறைவன் உள்ள தூண்டி விட்டுருவார். ஒரு படம் வரைஞ்சி விளக்கு மாதிரி அதை வந்து கலர் அடிச்சு கதவுல ஊற்றி வச்சு அதை பாடுறான். ஏன்னா விளக்கு கொளுத்து சொன்னா அவன் நெருப்பு கொட்டி எதனா விட்டுற போறான். சரி, ஐடியா தோணுச்சு. சரிங்க எளிதா இருக்கும் இல்லையா பிள்ளைங்களுக்கு. சரிங்க. சரிங்கய்யா, மீண்டும் மாலையில நாளைக்கு அழைக்கிறேன். சரிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, தயவு.